கன்னியாகுமரி மாவட்டம் மூலச்சல் அருகே திருவிதாங்கோடு பாசன கால்வாயை தூர்வாராமல் சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கள தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் தன்மை குறித்து நியூஸ் 7 தமிழ் மூலம் கள ஆய்வு மேற்கொண்டு தொடர்ச்சியாக அரசின் கவனத்துக்கு எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகும் ஒரு கால்வாய் என்பது மாவட்டத்தில் மிகவும் ஒரு பிரதானமான ஒரு கால்வாய், திருவிதாங்கோடு பாசன கால்வாய். அந்த கால்வாயில தான் நின்றுட்டு இருக்கோம், பார்க்கலாம். இப்போ இந்த மூலச்சல் பாலம் பகுதியிலிருந்து பாண்டிவளை பகுதி வரையிலும் இந்த பகுதியில் குறிப்பாக தூர்வாரப்படாத ஒரு நிலை என்பது காண முடிகிறது. அது மட்டுமின்றி இந்த பல பகுதிகளில் பக்க சுவர் என்பது இடிந்தும் காணப்படுகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளை பொறுத்த அளவில் தூர்வாரப்படாத நிலையிலும் தற்பொழுது பக்க சுவர் என்பது பல பகுதிகளில் இடிந்து தொடர்ச்சியாக விபத்து ஏற்படுவது நிலை என்பது இந்த பகுதிகளில் காண முடிகிறது, பார்க்க முடியும். இது ஒரு பகுதியில் பக்க சுவர் என்பது இடிந்திருக்கிறது. மேல் பகுதியில் தான் சாலை என்பது செல்கிறது. நம்ம அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். மேல் பகுதியில் இங்கு பள்ளி வாகனங்கள், அதே போன்று பிற பயன்பாட்டுக்காக திரளான மக்கள் பயணம் மேற்கொள்ளும் ஒரே ஒரு சாலை இந்த சாலை. இந்த சாலையின் பக்க சுவர் என்பது உடைந்திருக்கிறது. இதே போன்று பெரும்பாலான பகுதிகளில் தற்பொழுது சாலை என்பது பக்க சுவர் உடைந்திருப்பதால் தொடர்ச்சியாக விபத்து என்பது ஏற்பட்டு வருகிறது. நம்மோடு இந்த பகுதியை சார்ந்த நபர்கள் இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். எவ்வளவு நாட்களாக இது உடைஞ்சிருக்கு? அரசின் கவனத்துக்கு ஏதாவது எடுத்து செஞ்சீங்களா நீங்க? இது கிட்டத்தட்ட 4 வருஷமா இதே மாதிரி அங்கங்கே இடிஞ்சு கிடக்குது. பல முறை அரசுக்கு புகார் கொடுத்துட்டோம், ஏடி பஞ்சாயத்து கொடுத்துட்டோம், விளவூர் பேரூராட்சி கொடுத்துட்டோம். எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதனால பல வாகனங்கள் விபத்துக்குள்ளாகுது. பள்ளி பிள்ளைகள் கீழே விழுறாங்க, இருசக்கர வாகன ஓட்டிகள் கீழே விழுறாங்க. பேரூராட்சி வார்டு மெம்பர் இருக்காங்க நம்ம கூட, அவங்களும் பல முறை புகார் கொடுத்தாட்டு சொல்கிறாங்க, மனு கொடுத்தாட்டு. இதனால எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலை. இப்போ 2 கோடி 35 லட்ச ரூபா அது அலாட் பண்ணியிருக்காங்க நபார்டு. அப்போ 2 கோடி 35 லட்சம் அலாட் பண்ணும்போது அங்கங்கே சேதமடைந்த பக்கச்சுவர்களை கட்டிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அது நடைமுறைக்கு வரல. அதே மாதிரி வெறும் ரோடே போடுறாங்க, சேதமடைந்தபடி இப்படி தான் இருக்குது. இதை மாதிரி போட்டோம்னா அந்த ஃபண்டு முழுக்க வீணாகும் அரசு பணம். அதனால் கண்டிப்பாக இதை கெட்டி சரி பண்ணால் தான் அந்த ரோடும் நமக்கு நிற்கும், பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு பகுதி மட்டுமின்றி மறுபுறத்தையும் பார்க்க முடியும். இந்த பகுதியை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக இடிந்து காண முடிகிறது. இந்த கால்வாயின் 2 புறமும் பக்க சுவர் என்பது பெரும்பாலான பகுதிகளில் இடிந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த பக்க சுவரை சரி செய்யாமல் இதில் சாலை என்பது 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை பணி என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் பக்க சுவரை அமைத்து சாலை பணியை தொடர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து